ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். கோபி காலனி செக்ரட்டரிட்ட சொல்றாரு, எலெக்ஷன்ல யாரும் எதிர்த்து நிக்கல அப்படின்னா உங்களோட ஒய்ஃபையே செக்ரட்டரியா அனௌன்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. செக்ரட்டரியும் இப்போ அவரோட ஒய்ஃப் பேரை சொல்ல போறாரு. அந்த டைம்ல செல்வி சொன்னதை பத்தி பாக்கியா நினைச்சு பாக்குறாங்க. வீட்டு கணக்கே அவளுக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்லி சார் சிரிச்சா இருக்கா அப்படின்னு செல்வி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நிலா சப்பாத்தி சுடுறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு கோபி சொன்னது ஞாபகத்துக்கு வருது பாக்கியாவுக்கு. நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன் செல்வி அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. செல்வி உடனே எந்திரிச்சு சொல்றாங்க, என்னோட அக்கா பாக்கியா இந்த எலெக்ஷன்ல நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சுத்தி இருக்க எல்லாருமே சூப்பர் பாக்கியா அப்படின்னு சொல்லி கிளாப் பண்றாங்க. செக்ரட்டரி ரொம்ப நக்கலா சொல்றாரு, இப்ப எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்லுவாங்க பாக்கியா, அப்புறம் வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்துட்டு எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு அவர் சொல்றாரு. பாக்கியாவுக்கு கோபம் வந்துருது. செக்ரட்டரி எலெக்ஷன் டேட்டை மட்டும் சொல்லுங்க, நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. செக்ரட்டரி சொல்றாரு, தோக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா சொல்றாங்க, அதெல்லாம் பத்தி அப்புறம் பாத்துக்கலாம், எலெக்ஷன் டேட் என்னைக்குன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாசம் 15ஆம் தேதி அப்படின்னு சொல்றாரு செக்ரட்டரி. பாக்கியா மாமனார் சொல்றாரு, வரதராஜனோட ஒய்ஃப் இப்போ எலெக்ஷனுக்கு நிக்க போறாங்க, அவங்கள எதிர்த்து என்னோட மருமக பாக்கியா நிக்க போறா அப்படின்னு சொல்றாங்க. என்னோட மருமகளை நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா பாக்கியா, செல்வி, பாக்கியா மாமனார் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. செல்வி ரொம்ப சந்தோஷமா, அம்மா அக்கா எலெக்ஷன்ல நிக்க போதுமா அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் வேணான்னு சொன்னேன்ல அப்படின்னு பாக்கியா மாமியார் கேக்குறாங்க. வேற வழி இல்லத்த, அவர் ரொம்ப திமிரா பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எனக்கு பிடிக்கல பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா மாமியார். செல்வி பாக்கியா மாமியார்ட்ட சொல்றாங்க, அக்கா எலெக்ஷன்ல நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மகே மத்த ஆம்பளைகளோட சேர்ந்து நக்கலை சிரிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஜெனி சொல்றாங்க, என்னோட மொத்த சப்போர்ட் உங்களுக்கு தான் ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சு போச்சா அப்படின்னு பாக்கியா மாமியார் கேக்குறாங்க. எழில் சொல்றாரு, ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க, அம்மாவுக்கு பிடிச்சது எது பண்றதா இருந்தாலும் போராடி தான் சம்மதம் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நம்ம எல்லாருக்கும் எது பண்ணாலும் சப்போர்ட்டா இருக்கிறாங்கல்ல, நம்மளும் அப்படிதான் இருக்கணும் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த செக்ரட்டரி, கோபி சார் இருக்கிற வரைக்கும் மெயின்டெனன்ஸ் காசா அவர் கொடுத்தாரு, இனிமே யாரு கொடுப்பாங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்கான்னு என்கிட்ட கேட்டாரத்த அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஒரு நாள் செல்வி என்கிட்ட, கோபிநாத்தோட பொண்டாட்டி இல்லைன்னா உனக்கு அடையாளமே இல்லையாக்கான்னு கேட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதனால செக்ரட்டரி பாக்கியலட்சுமி ஆயிடுன்னு சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு பெருசா தோணல, ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்ச உடனே அப்படி ஆனாதான் என்னன்னு எனக்கு தோணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீ இவ்வளவு விளக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லம்மா அப்படின்னு பாக்கியா மாமனார் சொல்றாரு. உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புமா அப்படின்னு பாக்கியா மாமனார் சொல்லிடுறாரு. அடுத்ததா கோபி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. கோபி இனியாட்ட சொல்றாரு, இந்த வீக்கெண்டுக்கு சினிமா போகணும்னு சொன்னல, நான் டிக்கெட் வாங்கிட்டேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான்லாம் வர முடியாது அப்படின்னு கோபி அப்பா சொல்றாரு. அவருக்கெல்லாம் சேர்த்து நான் டிக்கெட்லாம் எடுக்கல, அவரை வீட்லயே ரெஸ்ட் எடுக்க சொல்லு அப்படின்னு கோபி சொல்றாரு. ராதிகாவும் இப்ப அங்க வராங்க. ஒரு காமெடியான விஷயம் இன்னைக்கு நடந்துச்சு, நான் சொல்றேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. செக்ரட்டரி எலெக்ஷன்ல உன்னோட அம்மா நிக்க போறாளா அப்படின்னு இனியாட்ட சொல்றாரு கோபி. அம்மா நிக்கிறாங்க, ஓகே, அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க இனியா. கண்டிப்பா அவ ஜெயிக்க மாட்டா, எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படதான் போறா அப்படின்னு கோபி சொல்லி நக்கலா சிரிக்கிறாரு. கோபி சொல்றாரு, அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு இந்த போஸ்டுக்குலாம் அவ நிக்கிறா அப்படின்னு கேக்குறாரு. அவளுக்கு நம்ம ஃபேமிலி தவிர வேற யாராவது ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நக்கலா கேக்குறாரு கோபி. என்ன செக்ரட்டரி எலெக்ஷன்ல நிக்கிறது வீட்டுல மாவாட்டுற வேலை நினைச்சிட்டாளா அப்படின்னு கேக்குறாரு. பாக்கியா மாமனார் சொல்றாரு, பாக்கியா இந்த தெருவுல நடந்து போனா அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் அவளை தெரியும் அப்படின்னு சொல்றாரு. பாக்கியாட்ட டெய்லி 2 பேர் உதவி கேட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன உதவி கேக்குறாங்க? பாக்கியாக்கா சாம்பார் கொடுங்க, ரசம் கொடுங்கன்னு தானே கேட்டு வராங்க அப்படின்னு கோபி நக்கலா சொல்றாரு. கோபி அப்பா சொல்றாரு, நீ ரோட்ல இறங்கி நடந்தேன்னா ஒரு பயலு கூட நீ யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. பாக்கியாவோட புருஷனாதான் உன்னை தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நீலாம் அவளுக்கு எதிர்த்து எலெக்ஷன்ல நின்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கோபி சொல்றாரு, நான் தான் எலெக்ஷன்ல நிக்க முடியாது, ஆனா என்னோட ஒய்ஃப் ராதிகா இதுல நிப்பா அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா எனக்காக எல்லாரும் ராதிகாவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ராதிகா எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல ராதிகா, நீ கண்டிப்பா நிக்கிற அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. ராதிகா இப்போ ரூமுக்கு வந்துடுறாங்க. கோபியுமே வராங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத ராதிகா, இந்த எலெக்ஷன்ல நீ கண்டிப்பா வின் பண்ணுவ அப்படின்னு சொல்றாரு. லூசா கோபி நீங்க அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. நான் லூசு தான் ஓ மேல அப்படின்னு சொல்றாரு கோபி. இந்த எலெக்ஷன் நிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கோபி கேக்குறாரு. எனக்கு இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னை கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. உங்க ரிவெஞ்சுக்கு நான் ஆள் கிடையாது, என்னாலலாம் நிக்க முடியாது அப்படின்னு ராதிகா சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.